அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு அதிகமான நல்ல விடயங்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த நல்ல விடயங்களில் ஒன்றுதான் சதகா, தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். குர்ஆனும் தர்மத்தை பற்றி ஏராளமான இடங்களில் பேசுகின்றது. ஜக்காத்தை பற்றி ஏராளமான இடங்களில் குர்ஆனும் பேசுகின்றது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றார்களோ, கமசலி ஹப்பா, அவர்களுக்கு ஒரு வித்தை உதாரணம் காட்டுகின்றான். அந்த ஒரு வித்து என்ன செய்கின்றது? 57 சனாபில் 7 கதிர்களை உண்டாக்குகின்றது. அந்த 7 கதிர்களிலும் 100க்கும் அதிகமான வித்துகள் உருவாகின்றது. இதே போன்றுதான் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா கொடுப்பார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்ற விடயத்தை அந்த குர்ஆனுடைய ஆயத்து தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று முஸ்லீம்கள் எல்லா விடயங்களுக்கும் சதக்கா செய்ய வேண்டும். நல்ல விடயங்களாக இருந்தாலும், அதே போன்று நோயாளிகளுடைய விடயங்களாக இருந்தாலும் சதக்காவின் மூலமாகத்தான் அதனுடைய நிவாரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, உதாரணமாக எங்களுடைய ஒரு நோயாளி இருக்கின்றார். அந்த நோயாளியுடைய விடயத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாஉ மர்லாக்கும் பி சதகா, நீங்கள் சதக்கா கொடுத்து உங்களுடைய நோய்க்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் முதலாவது நோய் வந்து விட்டால் அந்த சதக்காவை விட்டு என்ன செய்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, வைத்தியரை நாடி செல்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சதக்காவில் பெரிய ஒரு நிவாரணம் இருக்கின்றது என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் சதக்கா செய்யக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். எந்த ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும், நாங்கள் என்ன ஒரு நல்ல விடயம் செய்வதாக இருந்தாலும், முதலாவது எங்களால் முடியுமான சதக்காக்களை நாங்கள் செய்துவிட்டுத்தான் அந்த விடயத்தை ஆரம்பிக்க வேண்டும். நெருக்கடியான விடயங்கள், நெருக்கடியான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், கையில் இல்லாத நேரங்கள், எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சதக்காவுடைய பாபை நாங்கள் மூடிவிடக்கூடாது. சதக்காவுடைய பாபு எந்த நேரமும் திறந்த வண்ணம் இருக்க வேண்டும். அல்யதுல் உல்யா ஹைரும் மின் எதி சுஃப்லா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில சாப்பிடுவதற்கு கூட உணவு பற்றாக்குறையாக இருந்த காலங்கள் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் செலவழிப்பதை அப்படியே செய்து காட்டினார்கள், நிதர்சனமாக செய்து காட்டினார்கள். அவருடைய மனைவிமார்களுக்கு, அவருடைய குடும்பத்தினர்களுக்கு சதக்கா செய்வதுடைய நல்ல பழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுத்ததை கண்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு முறை நபியுடைய செவிலித்தாய் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வருகின்றார்கள் நபியை பார்ப்பதற்காக வேண்டி. என்ன செய்கின்றார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வாகனம் நிறைய 40 ஆட்டு தலைகளை கட்டி அப்படியே அனுப்புகின்றார்கள். அந்த அளவுக்கு அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடிய பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 80,000 திரகங்களை சதக்காவாக அனுப்புகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் இந்த 80,000 திரகத்தையும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய இதர மனைவிமாருக்கு பங்கு வைத்து விடுகின்றார்கள். இதனை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவருடைய சகோதரியின் மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ப சாட்சி இவ்வளவுத்தை சதக்கா செய்கின்றார், இனி சாட்சி நான் கவனித்துக் கொள்ளுகின்றேன், இதற்கு பிறகு பார்த்து கொள்ளுகின்றேன் என்ற விடயத்தை சொல்லுகின்றார். அதற்கு பின்னால இந்த விடயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தெரியுமா செய்கின்றார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
இதன் பிறகு நான் என்னுடைய சகோதரியுடைய மகானோடு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரோடு பேசவே மாட்டேன் என்று என்ன செய்கின்றாரு, அப்படியே நேர்ச்சை வைக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் அவருடைய வீட்டில் ஒரு குர்ஆனுடைய மதரசா இருந்தது. அந்த குர்ஆன் மதரசாவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஹ்ரமா என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் போகின்றார்கள். போய் கேட்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ஆயிஷா, நாங்கள் வந்திருக்கின்றோம் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி, நாங்கள் எல்லோரும் வரட்டா என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், வாருங்கள் என்ற அனுமதியை கொடுக்க எல்லோரும் நுழைகின்றார்கள் அந்த வீட்டுக்குள்ளே, ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே. அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரும் அப்படியே நுழைகின்றாரு. நுழைந்து சாட்சி அப்படியே கட்டி தழுவி ஆறத் தழுவி, சாட்சி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று சொல்ல, நான் எப்படி மன்னிப்பது, நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். இதற்கு பிறகு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரோட நான் பேசவே மாட்டேன் என்று நேர்ச்சை வைத்து விட்டேன், எப்படி நான் மன்னிப்பது என்று சொல்லிவிட்டு 40 அடிமைகளை உரிமை விட்டுத்தான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரோடு பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள், தன்னோடு இருந்தவர்கள், தன்னோடு இருந்த சஹாபாக்கள் எல்லோரையும் சதக்கா செய்வதற்காக வேண்டி பழக்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் என்ன தன்னுடைய மகளை அவர்களும் பழக்கினார்கள். அதாவது தர்மம் செய்வதற்காக வேண்டி, சதக்கா கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய மகளை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் பழக்கினார்கள். சதக்கா இருக்கின்றதே நரகத்துக்கு திரையாக இருக்கும். நரகத்துடைய வாயிலை மூடுவதற்கு முக்கியமான காரணி ஒரு சதக்காவாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய நரக நெருப்பை இத்தக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு திர்ஹம் கொடுத்தாவது உங்களுடைய நரகத்தை, ஒரு ஈட்டம்பழ கீட்டை கொடுத்தாவது நீங்கள் உங்களுடைய நரகத்தை அணைத்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை எல்லாம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொல்லுவார்கள், தசத்தக்ன, நான் உங்களை அதிகமாக நரகத்தில் இருப்பதை காணுகின்றேன், எனவே நீங்கள் அதிகமாக சதக்கா செய்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொல்லுவார்கள்.